விசிகே கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு திருமாவளவன் அவர்கள் சமீபமாக ஒரு விருது வழங்கும் விழா நிகழ்ச்சி நடத்திருக்காரு. அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த மேடையில பாத்தீங்கன்னா நிறைய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள், குறிப்பாக அவர் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு சென்று வந்த பிறகு ஒரு கட்சியோட நிர்வாகியா பப்ளிக்கான்னு தெரியல செல்ஃபி கேட்ட காரணத்துக்காக விபூதியை அழிச்சிட்டு அதுக்கு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கிறார். ஏன் என்ற கேள்வி சமூக வலைதளங்கள்ல பரவிய உடனே ஒரு பதற்றத்துல, குறிப்பாகவே இந்த முருகன் மாநாடு நடந்த பிறகு இல்ல நடப்பதற்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்ட பிறகே திமுக இருக்கக்கூடிய பல அமைச்சர்களுக்கும் சரி கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் சரி ஒரு குளிர்காய்ச்சல், சம்மர்ல கூட குளிர்காய்ச்சல் வந்துட்டு முதல் முறை இதுவா தான் திமுக வந்துருச்சு. சோ அதன் வரிசையிலே பாத்தீங்கன்னா விபூதி அழிச்ச பிறகு ஏற்பட்ட சர்ச்சையை போக்குவதற்காக என்னங்கிறாரு, எவ்வளவு நேரம் விபூதியை நெத்திலே வச்சிருக்க முடியும்னு, விபூதி என்னமோ ஒரு பெரிய வெயிட்டான பொருள் மாதிரியோ இல்லைன்னா விபூதி வச்சா அலர்ஜி வந்துற மாதிரியோ ஒரு அருவறுப்பு தக்க தகையில எப்படி கோயில் சிற்பங்கள்லாம் பார்க்க அசிங்கமா இருக்குன்னு இருக்கு முன்பாக பேசினாரோ அதே போல இப்பயும் பேசியிருக்கிறார்கள். இந்து மதம் என்று ஒன்றே இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனா இந்து மதம் என்கின்ற பெயர் வேணா இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இந்து மதம் என்பது சனாதனத்தோட நீட்சி என்பது உங்களுக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும். இந்தோட வழிபாட்டு முறை என்பது பல தலைமுறைகளாக இருந்து கொண்டு வருகிறது. பிரிட்டிஷ்கார வந்ததுக்கு பிறகுதான் இந்து மதம் பிறந்ததாக நீங்க சொல்றீங்க. அப்போ 8ஆம் நூற்றாண்டுல ஆதிசங்கர் எந்த மதத்தை ஒருங்கிணைத்தார்? பல சமுதாய பல விதமான வழிபாட்டு முறைகள் பாத்தீங்கன்னா சைவம், வைணவம், கௌமாரம் என்று இருக்கக்கூடிய பல வழிமுறைகள், அதாவது வழிபாட்டு முறைகளை ஒருங்கிணைத்ததுதான் இந்த சனாதனம். இது எல்லாத்துக்கும் ஒன்று இணைந்த பேர் தான் இந்து மதம். இந்து மதத்தை அழிச்சிருவேன் இல்ல சனாதனத்தை ஒழிச்சிருவேன் அப்படின்னு யாரும் சொல்ல நடக்க போவது கிடையாது. நீங்க பட்டியலின மக்களோட தலைவராக வரணும் என்று கனவு கண்டு அதற்காக அதுக்கு நிறைய பாடுபட்டிருக்கீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப இந்த திமுக கூட்டணிக்கு வந்த பிறகு உங்களுக்கு நிறைய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. உங்களோட விசுவாசத்தை திமுக காட்டுவதற்காகவே இந்து மதத்தை அடிக்கடி பழித்து பேச ஆரம்பித்து விட்டீர்கள். ஆனா அது நடக்க போறது ஏன்னு கேட்டீங்களா, இன்னைக்கு இந்து மதத்தை தூக்கி பிடிக்கிறதுல முதலிடத்தில் இருப்பதே பட்டியல சமுதாய சகோதர சகோதரிகள் தான். அவர்களுக்கு இந்து மதம் இருக்கக்கூடிய நம்பிக்கை மிக அதிகமா இருக்கு. இன்னைக்கு கோயில்களுக்கு அதிகமாக போகிறார், எப்பயுமே இருந்திருக்கு. இப்ப நீங்க அவர்களை இன்னும் மட்டம் தட்ட இந்து மதத்தை குறிப்பாக மோசமாக பேச பட்டியலின சமுதாய மக்களுக்கு அதிகப்படியான நம்பிக்கை இந்து மதத்தில் வந்து கொண்டு இருக்கிறது. இதை யாராலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு அனைவரும் மதிக்கக்கூடிய, நீங்கள் அதிகம் மதிக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு, இந்து என்றால் யார்? யார் இஸ்லாமியர் இல்லையோ, யார் கிறிஸ்துவர் இல்லையோ, யார் யூதர் இல்லையோ, மீது இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்துக்கள் சொல்கிறார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? கிறிஸ்டியானிட்டிக்கு இஸ்லாமுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வழிபாட்டு முறைன்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. இந்த ஃப்ரேம் ஒர்க் வரவங்க தான் முஸ்லிமா கிறிஸ்டியா இருக்க முடியும். ஆனா இந்து மதம் என்பது ஒரு வழிபாட்டு முறை மட்டும் கிடையாது, ஒரு வாழ்க்கை நெறி, ஒரு வே ஆஃப் லைஃப். அப்படி இருக்கக்கூடிய அனைவரும் பின்பற்றக்கூடிய ஒரு மதம் இந்து மதம். அந்த மதத்தை பழித்து பேசுவதோ இல்ல சனாதனத்தை ஒழித்திடுவேன் என்று பேசுவதோ உங்களை போன்ற ஒரு டாக்டர் பட்டம் பெற்ற ஒரு நபருக்கு சரியில்லைன்னு. ஆனா இதை நீங்க தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் நீங்கள் கூட்டணியில் இருந்தால் பொது இடங்கள்ல போட்டியிடுங்க. அப்பதான் உங்கள் கட்சிக்கும் மரியாதை, உங்களுக்கும் மரியாதை. இந்த திமுக உங்களை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. நீங்க திமுக மீண்டும் விசுவாசத்தை காட்டுவதற்காக சனாதனத்தை ஒழிப்பேன் என்று கூறினால் உங்கள் சமுதாய மக்களிடையே உங்களுக்கான மரியாதை என்பது நிச்சயமாக குறைந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் சமுதாய முன்னேற்றத்துக்காக நீங்க பாடுபடணுமே தவிர சமுதாயத்தை பிளவுபடுத்துவதற்காக, ஜாதி ரீதியாக பிளவுபடுத்துவதற்காக நீங்கள் பேசுவது சரியில்லை என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த மாதிரி அதாவது இந்த விபூதியை அளிப்பது, இந்து மதத்தை புண்படுத்துவது, இந்து மத நம்பிக்கையை புண்படுத்துவதை இத்தோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.